പൗലോസിനും ശീലാസിനും பவுலும் சீலாவும் ജയിൽ കിട്ടിയപ്പോൾ അവിടെ ആരാധിച്ചു. சிறைச்சாலை கிடைத்த போது அங்கேயே ஆராதித்தார்கள். ഒരുപാട് ലിമിറ്റേഷൻ ഉണ്ടായിരുന്നു. அநேக கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு இருந்தது. അതിന്റെ നടുവിൽ ആരാധിച്ചു. அதன் நடுவிலும் அவர்கள் ஆராதித்தார்கள். നമുക്ക് AC ഹാള്, நமக்கு ஏசி ஹாலு, ഇരിക്കാൻ കസേര, உட்கார்ந்திருக்க നാற்காலി. ഈ പൗലോസും ശീലാസും பவுலும் சீலாவும் ഇരിക്കാനോ കിടക്കാനോ പറ്റാത്ത രീതിയിൽ உட்காரவோ படுக்கவோ முடியாத அளவுல കയ്യും കാലും ആമത്തിലിട്ട് പൂട്ടിയെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆமென். கைகளும் கால்களும் தொழு மரத்துல வைத்து பூட்டப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது என்று வசனம் சொல்கிறது. ഒറ്റ തടി, ஒரு ஆமென், அந்த ஒரு தடி, 3 ഹോള്, ஆமென், 3 ஓட்டைகள். ഒന്ന് തലയിൽ കൂടെ ഇറക്കി ஒன்று ஆமென் ஒரு கட்டையை தலையில இறக்கி ബന്ധിക്കും. அதுல கட்டுவார்கள். അടുത്ത 2 കൈയും പിടിച്ചു പൊക്കി 2 கைகளையும் உயர்த்தி 2 ഹോളിൽ കൂടെ ഇട്ട് 2 துளையில ஆமென் வைத்து ലോക്ക് ചെയ്യും. அங்கேயும் பூட்டுவார்கள். അതുപോലെ കാല്, அதே போல கால்களையும் 2 തടിയിൽ 2 ഹോളിട്ട് 2 அந்த மர துண்டுகளிலே காலை விட்டு അതിനകത്ത് ഇറക്കി നിർത്തിയിരിക്കും. அதுல கீழே இறக்கி நிறுத்தியிருப்பார்கள். ഒരാഴ്ച അങ്ങനെ നിൽക്കാൻ പറ്റുമോ? ஒரு வாரம் அப்படி நிக்க முடியுமா? Praise the Lord. ஹல்லேலூயா. ഒരു 15 മിനിറ്റ് നിൽക്കാൻ പറ്റുമോ? 15 நிமிஷம் ஆகிலும் அப்படி நிக்க முடியுமா? പണ്ട് നമ്മളെ സ്കൂളില് ஆமென், முன்னாடி ஸ்கூல்களிலே ഹോംവർക്ക് ചെയ്യാതെ വന്നതുകൊണ്ട് வீட்டு பாடம் செய்யாம வந்ததுனால കൈ ഉയർത്തി ടീച്ചർ നിൽക്കാൻ പറയും. கையை உயர்த்தி டீச்சர்ஸ் நிக்க சொல்லுவாங்க. ടീച്ചർ കാണാതെ പതുക്കെ താത്തിട്ട് டீச்சர் பார்க்காதப்போ அப்படியே கீழே போட்டு ஆமென் கையை உயர்த்துவோம். അപ്പൊ പൗലോസിന്റെ ശീലാസിന്റെ കാര്യം ആലോചിച്ച് നോക്കി. அப்ப பவுலுடைய சீலாவுடைய காரியத்தை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ഇത്രയും റിസ്കില്, இவ்வளவும் கடினமான அந்த சூழ்நிலையிலும் അവർ ദൈവത്തെ ആരാധിച്ചു. அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். ஆமென். എനിക്ക് തോന്നുന്നു ഇനി ചർച്ചകളിൽ അതുപോലെ ആമം വേണമെന്ന് തോന്നുന്നു. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஆமென் வருகிற ஆமென் எல்லா சபைகளிலும் இப்படிப்பட்ட தொழு மரம் வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ആരാധിക്കാത്തവന്റെ തലയിലൂടെയും കയ്യിലൂടെ ഇത് കയറ്റി നിർത്തിയിരിക്കണം. ஆராதிக்காம இருக்கிறவங்க தலையிலையும் கையிலையும் காலிலையும் போட்டு இதை பூட்டணும். Praise the Lord. ஆமென். ഒന്ന് കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ചിലതിന്റെയൊക്കെ ഇരിപ്പ് കണ്ടല്ലേ, ഇവിടെ അല്ല കേട്ടോ, ചില ചർച്ചയിൽ ശുശ്രൂഷിക്കും. ஆமென். இங்க கிடையாது, சில இடத்துல ஊழியம் செய்யும் போது ചിലതിന്റെയൊക്കെ ഇരിപ്പ് കണ്ടാൽ, சிலர் உட்கார்ந்திருக்கிறது அந்த உட்கார்ந்திருக்கிற ஸ்டைல பார்த்தாலே ദാവീദിനെ കാട്ടി വലിയ രാജാവ് വന്നിരിക്കുന്നു. தாவீதை விடவும் பெரிய ராஜா வந்திருக்கிறது போல தான் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. Praise the Lord. ஆமென். എത്ര പറഞ്ഞാലും ഒന്നും അനങ്ങത്തില്ല. என்ன சொன்னாலும் அசையவே மாட்டாங்க. ഒരു ഹല്ലേലൂയ പറയത്തില്ല, ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, ഒരു സ്തോത്രം ஒரு പറയത്തില്ല. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ഈ KK റോഡില്, ഇപ്പോഴല്ല പണ്ടൊക്കെ, ஆமென், முன்னாடி உள்ள காலங்களில் ഈ കന്യാകുമാരി റോഡില്, இந்த കന്യാകുമാരി ரோட்டிலே ഈ വലിയ വലിയ റോഡുകളിലൊക്കെ ഉണ്ട്, பெரிய பெரிய ரோடுகளில் அப்படி உண்டு. ഈ മയിൽക്കുറ്റി കാണും. മയിൽക്കുറ്റി அங்க எல்லைக்கல் நிறுத்தப்பட்டிருக்கும். കല്ലിലാണ് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. அந்த அந்த எல்லை கல்லுல தான் எழுதி வைத்திருப்பார்கள். ഇത്ര കിലോമീറ്റർ, ഇത്ര കിലോമീറ്റർ, இவ்வளவு கிலோமீட்டர் இவ்வளவு கிலோமீட்டர் என்று சொல்லி. എത്ര കാറ്റടിച്ചാലും ഈ കല്ല് അനങ്ങത്തില്ല. என்னதான் காற்றடிச்சாலும் இந்த கல்லு அசையவே அசையாது. ചില സമയത്ത് ഇത് അനങ്ങും. ஆனா சில நேரத்துல இது அசையும். അശോക് ലൈലൻഡ് ലോറി ബ്രേക്ക് പൊട്ടി വന്ന് ഇടിക്കുമ്പോ, அசோக் லைலாண்ட் அந்த லாரி பிரேக் உடைஞ்சு வந்து இடிக்கும் போது അവനൊന്ന് ചാഞ്ഞിരിക്കും. இவன் கொஞ்சம் சாஞ்சு நிப்பான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അല്ലാതെ അനങ്ങത്തേ ഇല്ല. ஆமென். அல்லாம அது அசையவே அசையாது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ ഇരിക്കേണ്ടത് ഈ കല്ല് പോലെ ഇരിക്കരുത്. நீங்க உட்கார்ந்திருப்பது கல்ல போல உட்கார்ந்திருக்க கூடாது, ഒലിവ് മരം പോലെ ഇരിക്കണം. ஒலிவ மரத்தை போல் இருக்க வேண்டும். എങ്കിലേ കാറ്റടിച്ചാൽ നിനക്ക് അനങ്ങാൻ പറ്റത്തുള്ളൂ. அப்பதான் காற்று வீசும் போது உன்னால அசைய முடியும். അതുകൊണ്ടാ ദൈവമക്കളെ ഒലിവ് തൈകൾ എന്ന് പറയുന്നത്. அதனாலதான் தேவ பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகள் என்று சொல்லப்படுகிறது. മുന്തിരി ചെടി എന്ന് പറയുന്നത് துராட்சை செடி என்று சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്തിനാ ആരാധിക്കാൻ പറയുന്നത്? எதற்கு ஆராதிக்க சொல்லுகிறார்? അടുത്ത തലമുറയ്ക്ക് വേണ്ടി, அடுத்த தலைமுறைக்காக. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അപ്പൊ ജയിലിൽ ദൈവ മഹത്വം ഇറങ്ങിയപ്പോ, அப்போ சிறைச்சாலையில தேவனுடைய மகிமை இறங்கி வந்தபோது ആ ജയിൽ ഇടിഞ്ഞു പോയി. அந்த சிறைச்சாலை இடிந்து போனது. അപ്പൊ തൂത്തുക്കുടിയിൽ ദൈവശക്തി ഇറങ്ങിയ, அப்போ தூத்துக்குடியில தேவ வல்லமை இறங்கினால் ലക്ഷക്കണക്കിന് പേരെ പിടിച്ചു വെച്ചിരിക്കുന്ന ഒരു മതിലുണ്ട്. லட்சக்கணக்கான ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற மதில் இருக்கிறது. തടവറയുണ്ട്. ஓ, சிறைச்சாலை உண்டு. ഇന്ന് രാത്രി, இன்று இரவு പീസ് ചർച്ച് ആരാധിക്കാൻ തയ്യാറായാൽ, ஓ சமாதான தேவாலயம் ஆராதிக்க ஆயத்தமானால் ലക്ഷക്കണക്കിന് ജനം, லட்சக்கணக்கான ஜனங்கள் നിന്റെ സഭയിൽ இந்த சபையில் ഒരു നദി പോലെ ஒரு நதியை போல ഒഴുകി എത്തുമെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ, ஓடி வந்து சேரும் என்று ഒരു விசுவாசிக்கிறவர்கள், നദി ഒഴുകുന്നത് പോലെ ஒரு நதி ஓடி வருவது போல ഒഴുകി എത്തുമെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ, ஓ ஓடி வந்து சேரும் என்று நம்புகிறவர்கள் കരം വീശി അടിച്ച് கரங்களை வேகமாய் தட்டி எஸ் எஸ் ஹalleluya. எல்லாரும் எஸ் ஹalleluya. நதியை போல ஓடி வந்து
சபையிலே சேர்க்கப்படுவார்கள்.